இன்னைக்கு முதலாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தின் டே 3 நம்ம இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியா அணி அவங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத மிகப்பெரிய டார்கெட்டை தற்போது எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் நம்ம விராட் கோலி 2 பேரால நம்ம இந்திய அணி தற்போது ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ இதனால இன்னைக்கு டே 3 ஆட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் நம்ம இந்தியா நிச்சயமா ஜெயிப்பாங்க, தோக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தற்போது 100% உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கு காலையில் பேட்டிங் பண்ண வந்த எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், இதில் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்த கையோடைய அவர் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஆனால் கேஎல் ராகுல் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ண முடியாமல் அவுட் ஆகி வெளியேற, அதுக்கு அப்புறமா வந்த படிக்கல் ஒரு மாதிரி மெதுவா விளையாண்டாரு. ஆனா லஞ்ச் பிரேக் போயிட்டு வந்த முதலாவது பந்திலேயே படிக்கல் அவுட் ஆகி வெளியேற நிதானமா விராட் கோலி, நம்ம எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 2 பேருமே அற்புதமா விளையாண்டாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவருடைய 150 ரன்னை கடந்து பரிதாபமா 200 அடிப்பாரு அப்படின்னு பார்த்தா 161 ரன்லயே ஜெய்ஸ்வால் அவர் அதிர்ச்சி தரும் விதமா அவுட் ஆகி வெளியேறிட்டாரு. அடுத்ததாக வந்த ரிஷப் பண்ட், பின்னாடியே த்ருவ் ஜுரல், இவங்க எல்லாரும் போட்டுன்னு அவுட் ஆகிட்டு இருந்தாலும் விராட் கோலி நின்று நம்ம இந்திய அணியின் விக்கெட் சரிவில் இருந்து இந்தியாவை காப்பாற்றி நம்ம இந்திய அணியின் ரன்னை கொஞ்சமாக உயர்த்தி கொண்டு போனாரு. ஸோ அந்த வகையில் நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா அணிக்கு 4வது இன்னிங்ஸில் நிர்ணயிக்க இருந்த அந்த டார்கெட் பார்த்தீங்கன்னா படிப்படியாக கொஞ்சமாக உயர்ந்து 400, இப்போ 418க்கும் அதிகமான வெற்றியின் டார்கெட்டை நம்ம இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. ஏன் இதில் குறிப்பாக 418 வெற்றியின் டார்கெட்டாக அதிகபட்சமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் 4வது இன்னிங்ஸில் அதிகபட்சமாக ஒரு அணி சேஸ் பண்ண டார்கெட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 418 தான். அதுக்கு மேலே 4வது இன்னிங்ஸில் யாருமே டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ரன்னை சேசிங் பண்ணி வெற்றி பெற்றதே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆஸ்திரேலியா அவங்க கனவுல கூட எட்ட முடியாத மிகப்பெரிய டார்கெட் தான் நம்ம இந்தியா இப்போ அடுத்தபடியாக இந்த 4வது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக இந்த மிகப்பெரிய டார்கெட்டை நிர்ணயிக்க இருக்காங்க. அந்த வகையில் இந்த டார்கெட்டை பார்க்கறவே பார்த்தீங்கன்னா நிச்சயமா ஆஸ்திரேலியா அணி அவங்களுக்கே கண்டிப்பாக நம்மளால சேசிங் பண்ணி இந்த ஆட்டத்தில் ஜெயிக்க முடியாது. ஏன்னா கிரிக்கெட் வரலாற்றிலே நடக்காத ஒரு சம்பவத்தை நிகழ்த்தினாதான் ஆஸ்திரேலியா இந்த டெஸ்ட் ஆட்டத்தில் அவங்க ஜெயிக்க முடியும். அந்த அளவுக்கு அவங்க நினைச்சு பார்க்க முடியாத டார்கெட்டை எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், நம்ம விராட் கோலி 2 பேருடைய அபாரமான ஆட்டத்தால் நம்ம இந்தியா முதலாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தின் டே 3லேயே இன்னைக்கு இந்த ஆட்டத்தின் வெற்றியை கண்டிப்பாக 100% உறுதி பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த ஜெய்ஸ்வால், கோலி இவங்க 2 பேருடைய அற்புதமான பேட்டிங்கை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்க.